இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் இனிமையான காலமாக கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைவதற்கு முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இந்த கன்னிராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் பார்த்தா 6ஆம் இடத்துல இருக்குது. அதாவது நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் 6ஆவதாக வருவது இந்த கன்னிராசி. கன்னிராசி என்பது ஒரு நிலராசியாக பார்க்கப்படுது மற்றும் இது பெண் ராசியாகவும் சொல்லப்படுது. இந்த ராசியில் புதன் பகவான் வலிமை கொண்டவராக இருக்கிறாரு. இந்த ராசியோட அதிபதி புதன் பகவான். இந்த ராசியில் சுக்கிர பகவான் பலவீனம் பெற்ற கிரகமாக இருக்கிறாரு. உபய ராசியாகவும் கன்னிராசி அமைய பெற்றிருக்கு. இரட்டைத்தன்மை கொண்டது இந்த ராசி. இவ்வளவு சிறப்பும் கொண்டது இந்த ராசி. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து சிவபெருமான வழிபட்டு வந்தால் நன்மைகளை எல்லா விதத்திலுமே நீங்கள் அடைய முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி நீங்கள் பதிவு செய்யும் போது நீங்கள் நினச்ச பிரார்த்தனை கூடிய விரைவில் நடக்கும். ஏன்னா உங்களுக்காக நாங்கள் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகளை செய்யக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மை வந்து சேரும். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஜாதக கணிப்பு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கலாம். கன்னிராசி இரட்டைத்தன்மை கொண்டது அப்படின்னு பார்த்தோம். இந்த ராசிக்குள்ளே வரக்கூடிய சந்திரன் இரட்டைத்தன்மை கொண்டவராக இருப்பார். எந்த ஒரு முடிவுமே நீங்கள் இரட்டை மனதோடு முடிவெடுப்பீங்க. அதாவது ஒரு விஷயத்தை நல்லபடியாக பண்ணியிருந்தா கூட நம்ம இதை அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம்னு யோசிப்பீங்க. அந்த விஷயத்தை நல்லா முடிச்சதுக்கப்புறம் கூட இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். கன்னி ராசிக்கு தனஸ்தானத்தின் அதிபதி நீச்சம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் சிறப்பான வாய்ப்புகளை பெறுவீங்க. சுத்தத்தை பார்ப்பீங்க. அசுத்தமாக இருக்கிற இடத்துல நிற்க கூட மாட்டீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம், சாதுரியமான செயல்பாடு எல்லா விஷயத்திலுமே திறமையான முடிவெடுக்க உதவும். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் தரமாட்டீங்க. ரொம்ப இப்போ வசதி வாய்ப்பு படுத்தவங்கள கன்னிராசி அன்பர்கள் இருந்தால் கூட அதை பெருசாக வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அதே போல் இல்லாதது இருக்குதுன்னு காட்டிக்க மாட்டீங்க. எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அப்படி தான் இருப்பீங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளால் என்ன மாதிரியான வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்தும், மேலும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் நன்மைகளையும் நீங்கள் பெற முடியும். அது என்ன பரிகாரம், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நவ கிரகத்தில் இருக்கும் 9 கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு விஷயம் வழக்கமாக நடைபெறுவது. இதை தான் மாத கிரக பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரக மாற்றமானது சில ராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா சுப பலனையும் கொடுக்கும், சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலனையும் கொடுக்கும். இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள், அதுவும் ஒரு சில கிரகங்கள் முக்கிய பயிற்சி நடைபெற போகுது. அந்த வகையில் இந்த மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிரக அமைப்பை பார்த்தா ஒரு நல்ல மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. எப்படின்னா 11ஆம் இடத்தில் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. 2-9 கூடியவர் 11ஆம் இடத்துல இருப்பது பணத்தை சம்பாதிப்பதற்கான நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். 10ஆம் இடத்தில் குரு இருப்பது யோகமான பலனை கொடுக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பலவிதமான முன்னேற்றங்களும் நன்மையை கொடுக்கும். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் யோக பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா புதன் ராசியில் உச்சம் அடைகிறதுனால எல்லா விதத்திலுமே யோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த பலன்கள் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. கோபங்கள் அதிக அளவில் இந்த சமயம் வரும். நீங்கள் உங்களோட வார்த்தைகளில் கடும் சொல்ல மட்டும் எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தாதீங்க. ஒரு மாதத்திற்குள் 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால பிறர் மனம் கஷ்டப்படும் வகையில் சில வார்த்தைகளை நீங்கள் அதாவது பேசுகிற மாதிரியான சூழ்நிலை உருவாகும். கோவப்படாதீங்க, நிதானமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எடுத்தெறிஞ்சு யாரையும் பேசாதீங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களோட பேச்சுகளில் உங்களோட பேசும் வார்த்தைகளில் மிகுந்த கவனம் எடுத்தால் நன்மைகளை நீங்கள் எல்லா விதத்திலுமே பெறலாம். அதுவும் இந்த மாதம் 15ஆம் தேதி பிறகு உங்களோட ராசிக்கு சூரியன் வராரு. இந்த சமயத்தில் அதிக அளவில் கோபம் ஏற்படும்.
சிலருக்குலாம் செலவுகளுமே அதிகமாக வரும். கிழக்கு திசையிலிருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவலாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுவும் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். அல்லது வெளிநாடு சென்று வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குமே அதற்கான அனுமதி உண்டாகும். இப்போ நீங்கள் அதற்கான விஷயத்தை தொடங்குனீங்கன்னா இப்போ சாதகமான பலன்களை கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் பெற முடியும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த இந்த விஷயம் இப்போ சிறப்பாக நடக்கும். நல்லது ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். எல்லா நிலைகள்லையுமே மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து பார்த்தா எல்லா நிலைகள்லையுமே நீங்கள் உங்களுடைய எதிரிகளை சமாளிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். தொழில், வியாபாரம் அப்படின்னு கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாத எதிரிகளையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல், தைரியம் உருவாகும். எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்களோ அதுலேயே நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களோட முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். எல்லா விதத்திலுமே வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு இருந்த மந்த நிலை மாறி புத்துணர்ச்சி அதிகரிக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். மேலும் இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு வேலையில் மாற்றம் நடந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு அடுத்த வேலை காத்துட்ருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குமே இது ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கடன் வாங்கும் சூழல் வரலாம். 6ஆம் இடத்த குரு சுக்கிரன் பார்க்கறதுனால உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதே போல் அந்நிய மதம், இனம், மொழி பேசக்கூடியவங்க மூலம் நல்லதொரு ஆதரவும் ஆதாயங்களும் பண வரவும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உண்டாகும். 6ஆம் இடம் பாவம் உங்களுக்கு வலிமையாக இருக்குது. அனைத்து விஷயத்துலையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது. எவ்வளவு சிக்கல் வந்தாலுமே அந்த சிக்கல்களை அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை உருவாகும். ஏற்றமும் வளர்ச்சியும் கொடுக்கும் காலமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். பண வரவிற்கு பிரச்சனை இருக்காது. பொருளாதாரத்தில் ஏற்றம் அடைய போகிறீங்க. உங்களோட வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துறது நன்மையாக இருக்கும். எல்லா விதத்திலுமே நன்மை பிறக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசி மற்றும் லக்கணக்காரங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே மிகவும் ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த கிரக நிலைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. மறைமுகமாக நிறைய விஷயங்கள் நடக்கும். நல்ல செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நிறைய சுப காரியங்களை நீங்கள் முன்னின்று செய்ய போகிறீங்க. வேறு ஊர் செல்வது, வேறு நாடு செல்வது போன்ற யோகம் உண்டாகும். ஆனால் உடல்நிலைகளை பொறுத்த வரைக்கும் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். கவனமாக இருங்க. உடல்நிலையில் நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரோட உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா மருத்துவ செலவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவில் இல்லை, சின்னதாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லா வகையிலுமே நீங்கள் ஏற்றத்தை பெறுவீங்க. ராசி லக்கணத்தில் சூரியன், புதன் சேர்றதுனால உங்களோட தொழில், வியாபாரம் இப்போ நல்லா நடந்தாலுமே சில வகையில் டென்ஷன்கள் அதிகரிக்கும். கண்ணியில் பிறந்த பல பேருக்கும் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். அதாவது இந்த தலைவலி, ஒற்றை தலைவலி, கால்சியம் பாதிப்பு, எலும்பில் அடிபடுவது போன்ற பிரச்சனை வரலாம். இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனை வரலாம். அரசு சார்ந்த வேலைகளில் கொஞ்சம் இப்போ தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் முடிவதற்குள்ள அந்த வேலைகள் கண்டிப்பாக நடந்து முடியும். அது வரைக்கும் இந்த போராட்ட நிலை இருக்கும். அரசு துறையில் இருக்கும் அதிகாரிகள் மிகுந்த கவனமாக உங்களோட பணிகளை செயல்படுத்தணும். உங்களுக்கு சரியாக அவங்களுக்கு கொடுத்த வேலைகளை செய்யணும். குறிப்பாக மருத்துவத்துறை, வீட்டு வசதி, மளிகை உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கவனமாக இல்லைன்னா சில பாதிப்புகள் வரும். குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கும். குடும்பத்தில் ஒருத்தர் கட்டாயமாக நீங்கள் இப்போ சிறப்பான ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கொள்ளும் ஒரு சிறப்பான காலகட்டம் தான் இந்த மாதம். கோபத்தை குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா சில சர்ச்சைகளில் மாட்டிப்பீங்க. சர்ச்சையில் மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது. அதே போல் உங்களுக்கு தேவையில்லாமல் இந்த பேராசையை காட்டி சில நபர்கள் உங்களுக்கு எதிர்மறையான விஷயத்த சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தை தவிர்த்தால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். அதுவும் அரசு துறையில் இருக்கிறவங்க ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். நீங்கள் பொறுமையாக இருந்தால் எல்லா விஷயத்திலையுமே சாதிக்க முடியும். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து சென்றால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை வழிபாடு செய்யுங்க, நன்மையை பெற முடியும். சந்தோஷமும் பொருளாதார ரீதியாகவும் பார்த்தா 75% நன்மையை பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு.
அற்புதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்வதன் மூலம் அனைத்து விதத்திலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். எல்லா விதத்திலையுமே ஏற்றங்களை பெற முடியும். கன்னிராசி அன்பர்கள் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பல்வேறு முன்னேற்றத்தையும் அனைத்து விதத்திலையுமே நன்மைகளை பெற முடியும். என்ன கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் தொடர்ந்து உங்களை வந்தடையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். அனைத்து ராசி அன்பர்களுக்குமே இந்த மதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படும் விளைவுகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பதிவு பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.